தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மே மாதம் 15ஆம் தேதி இரவு 7:30 மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். தமிழ்நாட்டில் பரவலாக மழை தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மழை தொடங்கியிருக்கு. காலையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்தந்த சைடு கடலோர பகுதியில் ஓரளவுக்கு மழை பெய்ந்தது. இந்த நேரத்தில் வரக்கூடிய நேரங்களில் நம்ம தென் மாவட்டங்களில், தென் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. ஒரு வலுவான மழை மேகங்கள் மதுரை, கரூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நேரங்களில் தென் மாவட்டங்களை நோக்கி நகரப்போகுது. இதை பற்றி ஒரு விரிவான தகவலும் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னிலிருந்து மழை தீவிரமடையுது அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கங்களோடு இந்த ஒரு வீடியோ பதிவு இருக்க போகுது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் இருந்தாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். நீங்கள் இந்த ஒரு செயற்கைக்கோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும், தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் நம்ம சென்னையிலேருந்து இந்த ராமநாதபுரம் இடைப்பட்ட பகுதி வரைக்கும் பெரும்பாலான கடலோர பகுதிகள் முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு அடர் மழை மேகங்கள் பார்த்திங்கன்னா காணப்பட்டு வருகிறது. அனைத்தும் தயாராக இருக்குது. அதாவது எல்லா மழை மேகங்களும் உள்ளே என்ட்ராகிறது தயாராக இருக்குது. வருகின்ற நேரத்தில் அதுவும் குறிப்பாக இன்னொரு 3 முதல் ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஒரு மழை மேகங்கள் உள்ளே என்ட்ராக ஆரம்பிக்கும். அதாவது காற்றோடைய போக்கு சீராக ஆன பிறகு இந்த ஒரு மழை மேகங்கள் உள்ளே என்ட்ராகும். தற்போது வரைக்கும் இந்த மேற்கத்திய காற்று மற்றும் கிழக்கு திசை காற்று ஒரு சாதகமான நிலை இல்லாத காரணத்தினால தான் தொடர்ந்து அதே இடத்துல நீடித்து வருகிறது. இது கூடிய சீக்கிரம் இந்த ஒரு நிலை மாறும். இருந்தாலும் இந்த ஒரு நிலையை நம்ம ரேடார் இமேஜில் இப்போ பார்க்கலாம். ரேடார் இமேஜில் பார்க்கும்போது தெரிய வரும். அதாவது கடலோரங்களை ஒட்டி அதிகமாக மழை மேகங்கள் நீடித்து வருகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இதே இடத்துல இந்த மேற்கத்திய இடையூறுடைய தாக்கமும் இருக்கிறதையும் நீங்கள் இந்த ஒரு செயற்கைக்கோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும். அதாவது மேற்கத்திய இடையூறின் காரணமாக இந்த ஒரு மழை மேகங்களுடைய அந்த ஒரு வலுவான நிகழ்வும் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிகழ்வானது தொடர்ந்து இந்த ஒரு மேலே நோக்கி நகர்வதையும் நீங்கள் பார்க்கும்போது தெரிய வரும். ஏன்னா அந்த ஒரு மேற்கத்திய இடையூறின் காரணமாக அந்த ஒரு நிகழ்வு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நாட்களில் ஃபேவரபுளாக இருக்க போகுது. அடுத்த ஒரு 4 முதல் 5 நாட்களுக்கு இந்த ஒரு நிலை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்க போது 22ஆம் தேதி வரைக்கும் 21ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா பரவலான மழை தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். 19ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது கேரளா மற்றும் தமிழகம், அந்தமானை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில், இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் நாளைக்கு இந்த ஒரு காற்று சுழற்சியானது ஒரு எலாங்கேட்டட் காற்று சுழற்சி, அதாவது ஒரு நீண்ட காற்று சுழற்சியாக உருவெடுக்கும். குறிப்பாக நம்மளுடைய கொழும்புடைய நம்ம ஸ்ரீலங்கா கொழும்பு அந்த கடல் பகுதியிலிருந்து தமிழ்நாட்டின் நம்மளுடைய நாகப்பட்டினம் இடைப்பட்ட தூரம் வரைக்கும் ஒரு நீண்ட காற்று சுழற்சியாக உருவெடுக்கும். நாளை பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்கள், கொங்கு மண்டலங்கள் மற்றும் தென் தமிழ்நாடு என இந்த ஒரு 3 மண்டலங்கள்லையும் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கும். அதாவது நம்ம சேலத்திலேருந்து நம்ம கடலூர்லேருந்து நம்மளுடைய கன்னியாகுமரி இடைப்பட்ட தூரத்தில் உள் மாவட்டங்களாக இருக்கட்டும், கடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கும். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் உட்பட சில இடங்களில் பார்த்திங்கன்னா நாளைக்கு மழை பெய்யக்கூடும். இந்த சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இந்த கடலோர பகுதிகளில் மிதமான மழைக்கு நாளைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக நம்ம அந்த கடலோர மாவட்டங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த எஞ்சிய அந்த சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பலத்த மழை பெய்யக்கூடும். கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா கடந்த 2-3 நாட்களாகவே மழை பெய்த இடத்துல பெஞ்சிட்டு இருக்குது. இந்த கரூர் மாவட்டமாக இருக்கட்டும், திண்டுக்கல் மாவட்டமாக இருக்கட்டும், மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இந்த மாவட்டங்கள்லாம் ஒரு 3 நாட்களாக கண்டினியூஸாக மழை பெஞ்ச இடத்துல பெஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு நிலை பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிலை நகராமல் ஒரே இடத்துல இருக்கிறது தான் அது முக்கியமான காரணம். இந்த ஒரு நிகழ்வானது படிப்படியாக நகரும் போது மழை பெய்யக்கூடிய இடங்களும் படிப்படியாக பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். பெய்யக்கூடிய இடங்களும் அதிகரிக்கும். அதாவது மழையோட அளவும் அதிகரிக்கும், மழை பெய்யக்கூடிய இடங்களும் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் இந்த ஒரு செயற்கைக்கோள் படத்தை பார்த்துருப்பீங்க. அதே போல் நம்ம மாடல்லையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு நிலை எப்படி இருக்குங்கிறது. அதாவது இது பார்த்திங்கன்னா அப்கமிங் டேஸ், அதாவது 2-3 நாட்களுக்கு எப்படி இருக்குங்கிறது. இனி அடுத்த ஒரு 12 மணி நேரம் முதல் 24 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சமாக மழை எங்கெங்கே பெய்யலாம், அதாவது ஒரு உச்சபட்ச நிலை ஒரு 10 சென்டிமீட்டர் முதல் 15 சென்டிமீட்டர் எங்கே மழை பெய்யலாம். ஒரு டாப் 10 மாவட்டங்கள் என்னென்ன. முதல்ல கடலோர மாவட்டங்கள் நம்ம கீழே இருந்து வருவோம். தென் மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கன முதல் மிக கனமழை அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை, மதுரை இந்த 3 மாவட்டங்களை பார்த்திங்கன்னா கன முதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த ஒரு மாவட்டங்களில், கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் அடுத்த 12 மணி நேரம் முதல் 24 மணி நேரத்திற்கு, அதாவது இன்று நாளை காலைக்குள்ளே இந்த ஒரு மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், காரைக்கால் இந்த மாவட்டங்களில் புதுக்கோட்டையில் பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளமாக இருக்கட்டும், அதே போல் நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையாக இருக்கட்டும்,
அதிராம்பட்டினமாக இருக்கட்டும், இந்த சரௌண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா, மோரவளம், திருமயம் அந்த சரௌண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. காளையார்கோவில், சிவகங்கை மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிலை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது அதை ஒரு 8 முதல் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதற்கு அடுத்தபடியாக நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் 5 முதல் 6 சென்டிமீட்டர், அடுத்த ஒரு 12 மணி நேரம் முதல் 18 மணி நேரம், அதாவது நாளை மாலைக்குள்ளே அல்லது மதியத்துக்குள்ளே ஈரோடு மாவட்டத்திலையும் பல்வேறு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய கடலோர மாவட்டங்களான கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அதேபோல் அரியலூர், இந்த ஒரு கடலோரத்தை தள்ளி உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும் லேசான முதல் மிதமான மழை காணப்படும். அதிகபட்சமாக மிதமான மழை எதிர்பார்க்கலாம். கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்த 12 மணி நேரத்துக்கு குறைவு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக இந்த ஒரு மாவட்டங்களின் மழையோட தீவிரம் அதிகரிக்கக்கூடும். இந்த மயிலாடுதுறை, சீர்காழி சரௌண்டிங், சிதம்பரம் சரௌண்டிங், அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரைக்கால் சரௌண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் உட்பட இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மிதமான மழை கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 12 மணி நேரத்திற்கு போக, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு மதியத்துக்கு மேலே அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு இரவுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் அதிகரிக்கும். அடுத்த ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு ரொம்ப ஹாட்ஸ்பாட்டான ஏரியா இதெல்லாம். அடுத்த 4-5 நாட்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதில் வந்து நம்ம பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது நம்ம முன்னாடியே சொன்னது தான். அதாவது தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மண்டலங்கள், இந்த 3 மண்டலங்களையும் ஒரு பலத்த மழை பெய்யக்கூடும். இயல்பை விட கூடுதலான மழை கிடைக்கும். வட மாவட்டங்களில் அங்கங்கே லேசான மழை காணப்படும். இந்த கொங்கு மாவட்டங்களில் நம்ம பொள்ளாச்சி சரௌண்டிங்காக இருக்கட்டும், திருப்பூர் மாவட்டமாக இருக்கட்டும், சில இடங்களில் நல்ல மழை பெஞ்சிருக்கு, பல இடங்களில் மழை இல்லை. அந்த இடங்களும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் பூர்த்தியாகும். நீங்கள் மழை எதிர்பார்க்காத இடங்களையும் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை இருக்கக்கூடும். இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், அதாவது புதுக்கோட்டை, இந்த ஒரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஏதாவது கொஞ்சம் மழையினால் பாதிக்கக்கூடிய பயிர்கள் ஏதாவதுன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த 24 மணி நேரம் மழை பெய்யக்கூடிய அந்த ஒரு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஒரு மாவட்டங்களுக்கு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு அடுத்த 4 நாட்கள் சிறப்பான நாட்களாக அமையும். 24 மணி நேரம் வானிலை அறிக்கையில் தினசரி நம்ம பார்ப்போம். எங்கெங்கே எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, எவ்வளோ மழை பெய்யுங்கிறது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இனிமேல் வரக்கூடிய நாட்களில். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாளைக்கு காலையில் சந்திப்போம். இன்றைக்கி மழை எங்கெங்கே பெஞ்சிட்ருக்கோ எவ்வளோ நாளைக்கு அதிகமாகும். உங்களுடைய ஊரில் மழை பெய்யுதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.